லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். 5 வரைக்கும் எண்ணுவோம். 5 எண்றதுக்குள்ள அந்த பொம்பளை நம்மளை திரும்பி பார்த்தா கண்டிப்பா இந்த பொம்பளைக்கும் என் பாப்பாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. 1 2 அந்த குழந்தையோட அப்பம் போயிட்டானா இல்ல ஃபாலோ பண்றானா தெரியலையே. திரும்பி பாப்போமா? 3 வேண்டாம் வேண்டாம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பி பார்க்கவே வேண்டாம். 4 ஆட்டோ ஆட்டோ வருமா? என்னம்மா எங்க போனோம்? கொஞ்சம் அவசரமா அடையார் போகணுங்க. ஏறுமா. அப்பாடா, இன்னும் இவ நம்மளை திரும்பி பார்க்கவே இல்லை. ஒருவேளை இவளுக்கும் நம்ம பாப்பாவுக்கும் சம்மந்தம் இருக்காதோ? ஐயோ, கண்டிப்பா இவளுக்கும் என் பாப்பாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. ஐயோ, சீக்கிரம் போங்க. பார்த்துட்டானே, இப்ப என்ன பண்றது? இந்த குழந்தையோட அப்பா வேற நம்மள துரத்திக்கிட்டே வரானே. அண்ணா, கொஞ்சம் வண்டி வேகமா ஓட்டுங்கண்ணே. சரிம்மா. மங்கா சொன்னது இவ்வளவுதானா? அப்ப பாப்பா இவகிட்ட தான் இருக்கோ? என்னங்க சார்? ஒன்றும் இல்லை, இங்கே பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே சார் இருக்கு? இப்படியே ரைட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வரும் போஸ்ட் ஆஃபீஸ். தேங்க்ஸ் சார். உன்னை விட மாட்டேன். அந்த ஆட்டோவை எப்படியாவது பிடிக்கணும். என்னாச்சு டாட்? அந்த ருத்ரா தேவி தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. புரியல டாட். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் அபிக்கு இன்டர்வியூ நடக்கும். அபி அந்த இன்டர்வியூவில் நல்லபடியாக பாஸ் பண்ணானா அபியால் நம்ம ஆரம்பிக்க போகிற புது கம்பெனியை எடுத்து நடத்த முடியுமா? அபி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி பாஸ் பண்ணுறதெல்லாம் நடக்கிற கதையா? அபி, என்னை அடிக்க வந்தல்ல, வர்மா சாரை ஏற்றி விட்டு உனக்கு வைக்கிறேன்டி ஆப். ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு உன்னை ஃபெயில் ஆக்கி காட்டுறேன். வர்மா சார், அபி மேடம் ரொம்ப கெட்டிக்காரங்க. அவங்களுக்கு இந்த இன்டர்வியூ எல்லாம் சும்மா தூசு மாதிரி ஈஸியாக பாஸ் பண்ணுறோம். மேனேஜர் அபியை கவுக்க தான் அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி பேசுறாரு. நாமளும் பேசுவோம். ஆமாம் டாட், அந்த அபி பெரிய டேலண்ட். கண்டிப்பா இதுல பாஸ் பண்ணிடுவாங்க. யூ டோன்ட் வரி. அபி டேலண்டட்னு எனக்கும் தெரியும் ரவீனா. நடக்க போகிறது உண்மையான இன்டர்வியூன்னா அபி கண்டிப்பாக இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி ஜெயிச்சிருவா. ஆனால் நடக்க போகிறது ஃபேக் இன்டர்வியூ. அந்த ருத்ரா தேவி அபி நம்ம ஆரம்பிக்க போகிற டைரி ஃபார்ம் கம்பெனியை லீட் பண்ணா அபி ஜெயிச்சிருவான்னு பிளான் பண்ணி அபி நம்ம கம்பெனியை லீட் பண்ணக்கூடாதுன்னு இந்த இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது.
அபி அக்ரிமெண்ட் போடும்போது பெரிய இவ மாதிரி பேசினல, இப்போ இந்த இன்டர்வியூவை எப்படி அட்டன் பண்ணி பாஸ் பண்றேன்னு நானும் பார்க்கறேன். எனக்கு பெஸ்ட் பிசினஸ் உமன் அவார்டு வரலனாலும் பரவாயில்ல, நீ மேல வரக்கூடாது. உன் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் முதலாளி ஆகக்கூடாது. நான் உடனே அபிக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூ பத்தின விஷயத்த சொல்லிடுறேன். அப்பதான் அபி ப்ரிப்பேர் ஆக முடியும். அபி ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. கொஞ்சம் வேகமா போங்க. உங்களை துரத்திட்டு வரான்ல அவன் யாருமா? அது வந்து தெரியலங்க. என்னம்மா அவன் உன்னை துரத்திட்டு வரான், நீ தெரியலன்னு சொல்ற? அவன் யாருன்னா எனக்கு தெரியாதுங்க. என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான், அதான் நான் பயந்து ஓடி வந்துட்டேன். பயப்படாதம்மா, நான் இருக்கேம்மா. தப்பிச்சு ஓடினாதான் உண்டு, இவங்கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். யோ யாரியா நீ? எங்க ஓடுற? அன்னைக்கு நீ தானே என் பாப்பா தூக்கிட்டு போன. பாப்பாவா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க. சும்மா நடிக்காத. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நீயும் உன் புருஷனும் என் பாப்பாவை கையில வச்சுக்கிட்டு என்கிட்ட அட்ரஸ் கேட்டீங்கல்ல, மரியாதையா சொல்லிடு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏய் எதுக்குடா தனியா போற பொம்பளை கிட்ட தகராறு பண்ற? சாமரு இல்லனா பொளந்துருவேன். என்ன அடிப்பியா? ஏண்டா பொம்பளை கிட்ட தகராறு பண்ணுன்னு கேட்டா அடிப்பியா நீ? இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஏய் கேட்க ஆளு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா? நல்ல வேலை கூட்டம் கூடிடுச்சு, எல்லாரும் எங்களே பாக்குறாங்க. இதை வச்சுதான் நம்ம தப்பிச்சு போகணும். யோ முழுசா பிரச்சனை என்னன்னே தெரியாம தேவையில்லாம உள்ள வராது. இவன் என்ன பண்ணா தெரியுமா? ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான், என்ன காப்பாத்துங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வா என்னன்னு கேட்போம். ஏய் என்ன டிராமா பண்றியா? என்னப்பா பொம்பளை கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் பண்ணலங்க. என் குழந்தை நீங்க பிரச்சனை பண்ணாம தான் அந்த பொண்ணை என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லுமா? என்னன்னே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சைலண்டா இருங்க. மா நீ சொல்லுமா, என்னமா நடந்துச்சு? என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. நான் இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஆட்டோல ஏறி போனேன். அப்புறம் நீ விரட்டி வந்து புடிச்சிட்டான். இல்ல இவ போய் சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஏன்பா உன்னை பத்தி போய் சொல்லணும்? அதெல்லாம் இல்லங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இதான் வேலை. ரோட்ல வர போற பொம்பளைங்க கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. இவனை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டினாதான் நல்ல புத்தி வரும். போலீஸா? போலீஸ் வந்து நம்மள மாட்டுவோம். இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க கூடாது. நான் போறேன். இல்லன்னு சொல்றல. ஏய் வா என்ன அந்த பொண்ணு போங்க. நான் சொல்றத அவளை தும்றா? கேளுங்கப்பா. எல்லாம் போடுங்க. கேளுங்க. போடுறாளு. ஏரியா பக்கம் பாருங்க. ஏய் சும்மாவே விடக்கூடாது. இதோட சும்மா விடக்கூடாது. சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.
அவங்க ஃப்ராடுங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கேளுங்க அவன நல்லா. ஐயோ சஞ்சய், ரத்தம். இல்ல பரவாயில்லைங்க, ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு ஆளு 10-15 பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க. அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காங்க. பொண்ணுகிட்ட தப்பா நடந்து பார்த்தா மேடம், அதனால தான் நாங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சோம். அதான் எல்லாருமா சேர்ந்து அடிச்சோம். நிறுத்தியா? சஞ்சய், நீங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இப்ப தெரியுதா யார் மேல தப்புன்னு? யோ, ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் பிரச்சனைனா கண்டிப்பா அந்த பையன் தான் தப்பு பண்ணிருக்கணுமா? ஏன் அந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்கவே கூடாதா? ஒரு பொண்ணு தன்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டா போதும், உடனே என்ன ஏதுன்னு கேட்காம கைய நீட்டிடுறது. இப்ப உங்களால தொலைஞ்சு பொண்ணு தன்னுடைய குழந்தைய கண்டுபிடிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. முதல்ல போங்க இங்க இருந்து. சஞ்சய், ரத்தம் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. இல்ல பரவாயில்லைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல சஞ்சய், ஷர்ட் எல்லாம் கிழிஞ்சிருக்கு. வாங்க, ஒரு ஷர்ட் ஆவது எடுத்துக்கலாம். இல்ல பரவாயில்லைங்க, நான் வீட்டுக்கு போறேன். உள்காயம் ஏதாவது பட்டிருக்கா சஞ்சய்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பாவம் சஞ்சீவ், நீங்க உங்க குழந்தைய தேடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. சஞ்சீவ், நீங்க விரட்டிட்டு வந்த அந்த பொம்பளையோட போட்டோ ஏதாவது இருக்கா? போட்டோலாம் இல்ல மேடம். சஞ்சீவ், அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. நீங்க விரட்டிட்டு வந்த பொம்பளையோட முகம் கண்டிப்பா அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். கமிஷனர் ஆபீஸ்ல தான் இந்த கேமராவோட ஃபுட்டேஜ் இருக்கும். நான் அந்த ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களால என் பாப்பா எனக்கு கிடைச்சா நான் என்னைக்குமே உங்களை மறக்க மாட்டேன் மேடம். சஞ்சீவ், சரி விடுங்க. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் அங்க உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல மேடம், நானே போய்க்கிறேன். வரேன். மேடம், ஒரு சின்ன உதவி. என்ன சஞ்சீவ், சொல்லுங்க, நான் செய்யறேன். இல்ல, இங்க எனக்கு நடந்த விஷயம் எதுவும் அபிக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவளால தாங்கிக்க முடியாது. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு சஞ்சீவ். சீக்கிரமா உங்க பாப்பா உங்களுக்கு கிடைக்கணும். நீங்க, அபி, பாப்பா 3 பேருமே கண்டிப்பா சந்தோஷமா வாழ்வீங்க. தேங்க்ஸ் மேடம். வரேன். இல்ல, இங்க எனக்கு நடந்த விஷயம் எதுவும் அபிக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவளால தாங்கிக்க முடியாது. ஜான்சி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணுமே. ஆமா சுமதி அம்மா, ஜான்சி வந்துட்டா சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன். ஆனா அவங்கள இன்னும் காணும். நான் ஆசிரமத்துக்கு போய் பாப்பாவை பார்த்துட்டு வேற வீட்டுக்கு போகணும். ஜான்சி வந்தது நான் சொல்லிக்கிறேன், நீ போய் பாப்பாவை பாரு. இல்ல சுமதி அம்மா,
ஜான்சி மேடம் வர வரைக்கும் நீங்க எப்படி தனியா இருப்பீங்க? அவங்க வந்துட்டோம், நான் அப்புறமா சொல்லிட்டு போயிடுறேன். நான் அதுக்கு சொல்லல அபி. வர வர பாப்பாவுக்கு பாக்கெட் பால் செட் ஆகுறதே இல்ல. உன்கிட்ட தான் பால் குடிக்கணும்னு ஆசைப்படுறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். நீ ஆசிரமத்துக்கு போனா பாப்பாவுக்கு பால் கொடுத்து தூங்க வச்சிடலாம். அதுக்கு தான் சொன்னேன். நீ கிளம்பு. சரிம்மா, அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி அபி. உடம்பு பாத்துக்கோங்க. குழந்தைய பத்திரமா பாத்துக்க. சரிம்மா. மங்கா, நீயும் சீக்கிரமா நல்லா ஆகணும். வரேன். ஜான்சி, அபிய பாத்தியா? இல்லையேம்மா. உன்னை பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இப்பதான் போறா. அவ போயிட்டாளான்னு போய் பாரு. சஞ்சய் வர அடிபட்டிருக்காரு. ஆனா இது அபி கிட்ட சொல்ல வேணான்னு வர சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றது? அபி போயிட்டாங்க போல இருக்குமா? சரிம்மா. இல்ல, இங்க எனக்கு நடந்த விஷயம் எதுவும் அபிக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவளால தாங்கிக்க முடியாது. ஜான்சி, ஜான்சி. அம்மா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏம்மா அமைதியா இருக்க? சொல்லு, ஏதாச்சும் பிரச்சனையா? அம்மா, அபி ஹஸ்பண்ட் சஞ்சீவ் இருக்காருல்ல, அவரை நான் வர வழியில பார்த்தேன். பாவம் அந்த சஞ்சீவ் தம்பி. ஏற்கனவே பெத்த புள்ளைய தொலைச்ச வருத்தத்தோட அது புள்ளைய தேடிக்கிட்டு இருக்கு. அந்த தம்பிய போய் என்ன ஏதுன்னு விசாரிக்காம அடிச்சிருக்காங்களே. ஆமாமா, ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கி ஷர்ட் எல்லாம் கிழிஞ்சி சஞ்சீவ பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. அந்த நேரத்துல கூட சஞ்சீவ் தன்னை பத்தி கவலைப்படாம அவர் குழந்தைய கண்டுபிடிக்க கிடைச்ச வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சேன்றத நினைச்சுதான் அவர் வருத்தப்பட்டாருமா. கடைசியா போகும்போது கூட அபிக்கு இந்த பிரச்சனை தெரிய வேண்டாம், தெரிஞ்ச அபி தாங்க மாட்டான்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாருமா. கடவுளே, நீ ஏன் அபி சஞ்சீவுக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கறன்னு தெரியல.
சீக்கிரம் அபி சஞ்சீவ் குழந்தைய அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருப்பா. டேய், இத பார்த்தாலே பயமா இருக்கே. இதுக்குள்ள என்னடா இருக்கும் தெரியலையே. நீலி தாயே, நீதான் எனக்கு துணையா இருக்கணும். குருவே, பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எது குருவே இந்த வாள்? மகா யாகத்தப்போ அந்த அபி குழந்தையோட உயிரை எடுக்க போற மந்திர வாள் இதுதான்.